ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். விண்டோஸ் 11 OS வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். விண்டோஸ் 11 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் பேனலில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இதில் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணோன்னா இதில் வந்துட்டு நெட் ஃப்ரேம்வொர்க் 3.5 2.0 3.0 அது வந்து எல்லாத்துக்கும் ஆப்பில் இருக்கும். அதை வந்து இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணோன்னா அடுத்து வந்துட்டு நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த ஃபீச்சரை வந்து ஆன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். விண்டோஸ் ISO ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து ISO ஃபைல் வந்து கேட்குது. நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணதை வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இதில் வந்து உங்கள் பென்ட்ரைவர் வந்து லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பென்ட்ரைவர் வந்து ஷோ ஆகும். மினிமம் ஒரு 8 GB மேலே இருக்கிற பென்ட்ரைவ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிங்க. இதில் காப்பி பிகின் காப்பின்றது கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வட்டம் ஃபார்மேட் கேட்கும். ஃபார்மேட் போட்டு உங்கள் பென்ட்ரைவில் இருக்கலாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து இருக்கு. நான் வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11 அந்த ISO ஃபைல் வந்து பென்ட்ரைவில் வந்து பூட் ஆயிடும். இந்த டூல் மூலிமா நான் வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே தான் ஆகும். இப்போ வந்து பூட் ஆகி வந்து முடிச்சிருச்சு. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விண்டோஸில் வந்து நம்ம பென்ட்ரைவில் வந்து பூட் ஆகிடுச்சு. பூட்டானில் வந்து நம்ம பென்ட்ரைவில் வந்து ஒரு ஏரோ மார்க் வந்து வந்துருங்க. அது பார்த்தா தெரியும். இப்போ வந்துட்டு நான் ஒரு டூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. TBM வித்தவுட் TBMன்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். அந்த டூல் இதில் வந்து அப்ரோச் சென்சர்ஸ் டீல் ஃபைல் ஒன்று இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணணும். நம்ம பூட் பண்ண பென்ட்ரைவில் சோர்ஸ் ஃபைலில் இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். இதில் ரிப்ளேஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்துட்டு இதில் செட்டப்னு சொல்லியிருக்கோம். உங்கள் இப்போ பூட் பண்ண பென்ட்ரைவருக்குள்ளே இருக்கிற ஃபைலில் அந்த செட்டப் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ப்ராசஸில் மட்டும்தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் வந்து பென்ட்ரைவரை பூட் பண்ணிவிட்டு லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு பூட் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் மெத்தட் மூலிமா தான் நம்ம வந்து பூட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து ப்ராசஸிங் வந்து ஓடிக்கே இருக்கான். இதில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அப்டேட்ஸ்ன்னு சொல்லி வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராசஸ் முடிய ஒரு 1/2 hour ஆகலாம். இதில் வீடியோவில் சொன்ன ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா விண்டோஸ் 11 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதில் வந்துட்டு கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்கள் ஆப்ஸ் எதையுமே வந்து அழியாது.
இதே உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் மட்டும் தான் உங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து தனியாக வேறு ஃபோல்டரில் வச்சுருப்பீங்க, அது மட்டும்தான் இருக்கும். நத்திங்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோல்டர்லேயுமே வந்து சி டிஸ்க்கு டி டிஸ்க்குன்ட்டு எதுவுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ மட்டும் வேணும்னா பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லின்னு மட்டும் கொடுங்க. இல்லை ஆப்ஸு வந்து கேம்ஸ் எல்லாம் தேவை மட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கெட்டிங் அப்டேட்னு சொல்லி பிசி வந்து ஒரு வட்டம் ஆஃப் ஆகிட்டு ஒரு 100% வரைக்கும் ஒரு ப்ராசஸிங் வந்து ஆகும். லேப்டாப் வந்து சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணி வாங்கி ஆஃப் ஆகக்கூடாது. இந்த மெத்தடில் மட்டும்தான் நம்ம வந்து விண்டோஸ் லெவல் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ வந்து வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் வந்து டயம் ஆகும். நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதான் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு லேப்டாப் வந்து ஆன் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் அதான் ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்து ஆன் ஆகும். நீங்கள் வந்து லேப்டாப் வந்து சார்ஜ் மட்டும் போட்டு வச்சுருங்க. சார்ஜில் வந்து கனெக்ட் பண்ணி ஆன்லேயே வைங்க. ப்ராசஸ் உங்களுக்கு எப்படின்னாலும் வந்து முதலேருந்து ஒரு மணி நேரம் 1 ஹவர் வந்து ஆகும். ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. வீடியோவை பார்த்து ஆன் பண்ணிக்கோங்க. சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கான். ஆப்ஷன்லாம் பார்த்துட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ்ஸான விண்டோஸ் 11 வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். விண்டோஸ் 11 வந்து அப்டேட் மட்டும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஆப்ஷனில் போயிட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் இன்டர்நெட்டில் வந்து ஒரு 4-5 ஜிபிஸ்லாம் போட்டு எல்லா அப்டேட்டுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் வந்து வராமல் டிக் வரும். லேட்டஸ்ட் அப்டேட் இஸ் செக்குடுன்னு சொல்லி நோ அப்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக அந்த விண்டோஸ் லெவலில் எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி வந்து வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் எத்தனையோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஜஸ்ட் அந்த சார்ஜிங் போர்ட்டை வந்து அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டால் அந்த சார்ஜிங் பாயிண்ட் காமிக்கிறது வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்துலேருந்து எல்லாமே அதிலேயே காமிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. வந்து ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே வந்து அந்த பேட்ரி சிம்பிள் போட்டிருக்க இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அதில் வந்து ஷோ ஆகிடும். அதில் ஏர்ப்ளைன் மோடு வந்து கொடுத்துறாங்க. கண்ட்ரோல் பேனலில் வந்து சேம் விண்டோஸ் 7, 10 மாதிரியே இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து இருக்குது. இது அஃபிஷியல் விண்டோஸ் 11 இது வந்து 4GB ரேம் தான். நான் வந்து பார்த்துக்கிட்டா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுதுண்டு. விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.